ரெண்டே பாட்டு தான் தரமா இருந்துச்சு. இல்ல இந்த ஃபேன் மூமெண்ட்லாம் நிறைய மிஸ் ஆயிடுச்சுன்றாங்கல்ல, டான்ஸ் இது மாதிரிலாம். மூமெண்ட்னா இந்த பாட்டு இல்லைண்ணா. ஓகே, அதனால ஃபேன் மூமெண்ட் இருக்குது, நிறைய இருக்கு. படம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஐயோ, அவரு வாழ்ந்துருக்காருங்க. இரும்பு திரையில வேற மாதிரி நடிச்சிருக்காரு. இதுல வந்து வேற 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 மாதிரி நடிச்சிருக்காரு. மங்காத்தா மாதிரி இருக்கா பாக்குறப்ப காம்போ? அந்த பேச இருக்கும் ஆனா போன் கால்ல தான் வரும். ஆனா இதுல வந்து நேர்லயே பாக்குற மாதிரி. த்ரிஷா மேமோட பேர் எப்படி இருக்கு? த்ரிஷா மேமோட பேர் எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கல்ல. கழிச்சு அந்த ஸ்வஸ்திகா பாட்டுல பார்த்தோம். ஒரு சைடில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படம் போஸ்ட்மார்ட்டமுக்கு பிஜிஎம்மும் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்பருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகாதுக்கு இதான் காரணம், ப்ரொடக்ஷன் சைடில் காரணம், பிஜிஎம் கொடுக்கல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர் சொல்கிறோம், நமக்கு எதுவும் தெரியாது. மேபி இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே மேபி அந்த ஒரு பிஜிஎம்லாம் வந்து சரியா இன்னும் செட் ஆகலையோ, செட் ஆகலை அப்படின்னு இந்த சென்ஸ் இன்னுமே வந்து நிறைய சீன்ஸில் வந்து பிஜிஎம்ஸை வெயிட்டாக வச்சிருந்தா அந்த சீன் நல்லா எலிவேட்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் படமே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிடுறேன். நல்லா ஒர்க் ஆகும். அதான் ஹாலிவுட் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னா அந்த சினிமாட்டோகிராஃபி தான் ஃபர்ஸ்ட் வெயிட்டாக இருக்கும். அர்ஜுன் சாரோட வில்லனிசம் எப்படி இருக்கு? இதில் வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஹரோல்டு தாஸுக்கு கொடுத்த வெயிட்டேஜ் இங்கே இல்லையோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே ஓகே. ஃபிலிம் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளெண்டான மாதிரி இருக்கும். எல்லாமே பிளெண்டாக இருக்குதுல்ல, அதுதான் சொல்கிறேன். மசாலா போட்டால் தான் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். இல்லைனா ப்ளெயினாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும், ஓகேவா இருக்கும். இல்லை, இவ்வளோ வருஷம் கழிச்சு ரொம்ப இதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா? திருப்பி அது அதுக்காக நாங்கள் வந்து உள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு கதை, ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல கதை, அது தலைக்கு ஆப்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஆனால் கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோட கண்டிப்பாக. அர்ஜுன் சாரோட வில்லனிசம்லாம் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அர்ஜுன் சாரோட வில்லனிசம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை, இப்போ அஜித் சாரோட ரெகுலரான ஃபார்மெட் மாதிரி இருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி? ஆனால் அது செட் ஆகலையா, எப்படி இருக்காது? இல்லை, செட் ஆகலன்னு சொல்ல முடியாது, ஒரு புது முயற்சி. நல்லா கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா மூவ் ஆச்சு, ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்த்தது வேற, ஆனால் இங்கே நடந்தது இல்லை. ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக எல்லாருமே எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, ஆனால் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்களா? கரெக்ட், அதே எக்ஸாக்ட்லி. நாங்கள் ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக வந்து தலைக்காக வந்து 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஆனால் இந்த கதைக்கு முக்கியத்துவம் தலை அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்கேன். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்களுடைய ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கான ஒரு அடித்தளம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து அது லேக்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஹாஃப். த்ரிஷா அஜித்தோட பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்காங்க, எப்படி இருக்கு அது? ஆமாம், ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட். தலை ரொம்ப டீசெண்டாக. என்ன விஷயம் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க படத்தில் ஃபேன்ஸுக்கு? அஜித் சாரோடைய அந்த தலைக்கும் அஜித்துக்கும் அந்த ரேம்ப் இருக்கும்ல, அந்த மாஸ் சீன்ஸு, அந்த மாஸ் என்ட்ரிஸ், டைலாக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆக்சுவலாக அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, டான்ஸு இதெல்லாம் மிஸ் ஆச்சு உங்களுக்கு?